இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாத்ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தன்னுடைய சரீரத்தில் பலவிதமான குறைபாடுகளுடன் பிறந்தவள் மேரி. அவளுடைய மூக்கு மற்றும் உதடுகளில் பல குறைபாடுகள் இருந்தன. அவள் பெற்றோர் அவளை மிகவும் நேசித்து படிக்க வைத்தனர். ஆனால் மேரியுடன் படிக்கும் சக மாணவிகள் அவள் தோற்றத்தை பார்த்து கிண்டல் செய்வது வழக்கமாக இருந்தது. இதனால் மேரி வகுப்பறையில் மிகவும் சோகத்துடன் காணப்படுவாள். அந்த வகுப்பறையில் அவளுடன் நட்பு கொள்ள யாருமே இல்லை. அவளை நேசிக்கவும் யாரும் இல்லை. இந்த நிலையில் லியோனால் என்பவர் அவளின் வகுப்பு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்த அந்த ஆசிரியை சில நாட்களிலேயே மேரியின் பிரச்சனையை உணர்ந்து கொண்டார். மேரிக்கு வேறு யாரும் அறியாத மற்றொரு பிரச்சனையும் இருந்தது. அதாவது மேரிக்கு ஒரு காது மட்டுமே கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஆசிரியை அதையும் புரிந்து கொண்டார். மாணவர்களிடம் கேள்வி கேட்கும் வேளையில் மேரியை வெட்கப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இந்த அன்பான ஆசிரியை மிகவும் பரிவாய் நடந்து கொண்டார். ஒரு நாள் மேரியை உற்சாகப்படுத்தும் விதமாக மாணவர்களிடம், நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்கள் கையால் ஒரு காதை மூடிக்கொள்ளுங்கள். நான் மறு காதில் ஒரு ரகசியம் சொல்லுவேன். நீங்கள் திரும்ப அதை என்னிடம் கூற வேண்டும் என்று கூறினார். ஒவ்வொரு மாணவிகளாக வரும்போது மேரியும் வந்தாள். மேரியின் கேட்காத காதை மூடச் சொன்ன ஆசிரியை மற்றொரு காதில், மேரி, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ என் மகளாக பிறந்திருக்க கூடாதா என்றார். இதை கேட்ட மேரிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. தேவனுடைய அன்பை ஆசிரியை மூலம் உணர்ந்தாள். புன்னகை முகத்துடன் போய் தன் இருக்கையில் அமர்ந்தாள். நாளடைவில் அவளுடைய வாழ்க்கை மிகவும் மாறிற்று. அந்த வகுப்பறையிலேயே மிகச்சிறந்த மாணவியாக அவள் மாறினாள். ஆம், எனக்கு அருமையான ஆசிரியர்களே, நீங்கள் பணிபுரியும் பள்ளிகளில் சண்டே கிளாஸ் வகுப்புகளில் பல்வேறு குடும்ப பின்னணியை கொண்ட பிள்ளைகள் வருவார்கள். குடிகார தகப்பன், நோயுற்ற தாய், வறுமையின் சூழ்நிலை, சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு அன்புக்காக ஏங்கும் பிள்ளைகள் இருப்பார்கள். எவ்வளவு படித்தும் ஞாபகத்தில் நிற்பதில்லையே என தோல்வியால் பாதிக்கப்பட்டு நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒருவித தாழ்வு மனப்பான்மையுடன் யாராவது என்னிடம் பரிவாய் பேச மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் காணப்படும் பிள்ளைகளும் இருப்பார்கள். எனவே கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த பிள்ளைகளிடம் அன்பான, பரிவான, பணிவான, விசுவாச வார்த்தைகளை பேசி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஏனெனில் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என வேதம் கூறுகிறது. மாணவர்களிடம் அன்பை வெளிப்படுத்துவதோடு தேவையான நேரத்தில் சிறிது கண்டிப்புடன் செயல்படுங்கள். மாணவர்களுக்கு ஆசிரியரை பிடித்துவிட்டால் பிடிக்காத, புரியாத பாடங்களை கூட ஆசிரியர் மீது கொண்ட விருப்பத்தால் அந்த பாடத்தின் மீது ஆர்வம் காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். பிரியமானவர்களே, நமக்கு எப்போதும் போதித்து வழிநடத்தி சரியான பாதையில் நம்மை நடத்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆசிரியர் நமக்குள் இருக்கிறார். எனவே மெழுகுவர்த்தி எப்படி தன்னையே உருக்கி இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குமோ, அதே போல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை வருத்தி அநேக மாணவர்களுக்கு கல்வி என்கிற வெளிச்சத்தை கொடுத்து வழிகாட்டுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஞானத்தோடு ஆண்டவரை வழி நடத்துவதற்கு என் தேவனை கற்றுக் கொடுப்பீராக தகப்பனே. இந்த நாட்களிலும் ஆண்டவரை தூர இடங்களிலே பணிபுரிகிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிற, குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு ஆண்டவரே அப்பா டிரான்ஸ்பர் கிடைக்கத்தக்கதாக இசப்பா நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பல கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா வேலை செய்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிற அவருடைய சரீரத்திலே என் தேவன் நல்ல சுகத்தை நீர் கொடுப்பீராக தகப்பனே. நீரே அவர்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.